என்னங்க தண்ணி குடிங்க. டாக்டர் என்னங்க சொன்னாரு? ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்திருக்கு? உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? என்ன சொல்ற நீ? டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு. ச்சே, எப்ப பாரு குழந்தை குழந்தைன்னுக்கிட்டு. நிம்மதியா இருக்கலாம்னு வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. குழந்தை வேணும்னா நான் என்ன பண்றது? என்னங்க நீங்க என்ன பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு எழுந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்க முன்னாடியே 3 தடவை செக் பண்ணி பாத்துட்டேன்லங்க. ரிப்போர்ட்டை பார்த்தா எதுவும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? டாக்டர் என்ன செக் பண்ணிட்டு நான் வேஸ்ட்னு சொல்லிட்டாருன்றியா? நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. எது எப்படியோ இன்னொரு தடவை நம்ம பெரிய டாக்டரை போய் பார்க்கலாங்க. டாக்டர் சரியா பார்க்கலான்னு வெச்சுக்கோ. ஆனா ரிப்போர்ட்லாம் வெளியேறது தானே, அது தப்பா இருக்காதுல்ல? எல்லாமே நல்லா இருக்கும்போது அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஐயோ கடவுளே, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? தொல்லை பண்ணிக்கிட்டு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க. கையால ஒரு குழந்தைய கூட தூக்கல. வெளியே போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. மலடின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? குழந்தை என்னாலதான் பிறக்கலன்னு சொல்ல வரியா நீ? ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஏன் இப்படி சும்மா என்ன நச்சரிச்சுக்கிட்டே இருக்க? ச்சே, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நீ எங்கடா இங்க? அது நீங்க ஏதோ சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. உன் அண்ணி பிரச்சனை தான் உனக்கு தெரியும்ல. எப்ப பாரு நச. அவளுக்கு எப்பவும் ஒரே பிரச்சனை தான். என்னாச்சா நீ? என்ன ஒரே சத்தமா இருந்துச்சு? ஒன்னும் இல்ல, விடு. இங்க பாருங்க அண்ணி, நீங்க கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த கவலை ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சுன்னா அதுவே பிரெக்னன்சில பிரச்சனையா மாறிடும் அண்ணி. அண்ணன் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அண்ணா நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். என்ன நீ? ஏதாவது முக்கியமான விஷயமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு எனக்கு அட சொல்லுங்க அண்ணி. உன்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வேணும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணி? எஸ், எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வேணும். நீதான் என்ன பிரெக்னென்ட் ஆகணும். நீங்க சொல்றது எனக்கு புரியல அண்ணி. எவ்வளவு நாள் தான் நான் தனியாவே வாழ்றது? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. யார பார்த்தாலும் உனக்கு விசேஷம் இல்லையா, குழந்தை எப்ப போறக்குன்னு ஒரே டார்ச்சர். நீயே என்ன பார்த்துட்டு தானே இருக்க. எவ்வளவு அவமானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு ஒரே ஒரு குழந்தைய கூட போதும். அண்ணி, நீங்க சொல்றது என்னால கண்டிப்பா முடியாது. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. அண்ணனை என்னால ஏமாத்த முடியாது. தப்பு அண்ணி. ப்ளீஸ் சுரேஷ். என்னால முடியாது அண்ணி. சாரி அண்ணி. சுரேஷ், சுரேஷ், இவனே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்ன யாரும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க? எனக்குன்னு ஒரு வாரிசு தானே நான் கேக்குறேன். கடவுளே, நீங்களும் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டேய் சுரேஷ, என்னன்னா விஷயம் சொல்லுங்க. எதுக்கு இப்படி கவலையா உட்காந்துருக்க? வீட்டுல எப்போ சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கோ அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும். யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க டெய்லியும் ஹாப்பியா குடிச்சுட்டு தானே வரீங்க. நீங்க பாரு தம்பி, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆள் ஆகல. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் தெரியும். தேவையில்லாம யோசிக்காம படு தூங்கு. போ. எவ்வளவு தடவை சொன்னாலும் இவர் திருந்தவே மாட்டார். ஏய் என்னடி இது என்ன அவதாரம்? இப்ப என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு குடிக்க வேணாம்னு டாக்டர் சொன்னார்ல, இருந்தாலும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா நான் தினமும் குடிச்சிட்டு தான் வரேனா? நீங்க குடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேட்டேன். கஷ்டமா இருந்துச்சு, நான் குடிச்சேன். உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை சரி செய்யணும்னு உங்களுக்கு யோசனையே இல்லையா? ஏய், உன்னை மட்டும் இல்ல என்ன கூட வெளியில என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு கத்துற தலைவா. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏய், எப்ப பாரு கிட்டவா கிட்டவா. சரி தலைவா. என்னடா வாழ்க்கை இது?
ஒரு குழந்தை வேணும் நான் என்ன மிஷினா? அண்ணி என்ன பண்றீங்க அண்ணி? என்னாச்சு அண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்றீங்க அண்ணி? நீங்க உங்க உயிரை எடுத்துட்டா உங்க ப்ராப்ளம்லாம் சரியாயிடுமா? பிரச்சனை சரியாயிடுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நானே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மலட்டு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அண்ணி சாகிறதுனால என்ன சாதிக்க முடியும்? உயிரோட இருந்து மட்டும் நான் என்ன சாதிச்சேன்? என்னால ஒரு அம்மாவாக முடியலையே. கடைசியில நீ கூட என்ன புரிஞ்சுக்காம போயிட்டல. இனிமே நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? இப்ப என்ன உங்களுக்கு குழந்தை தானே வேணும்? உங்களுக்கு குழந்தை நான் கொடுக்கறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நம்பிக்கை இல்லையா? இங்க வேணாம், பெட்ரூம்க்கு போலாம். பெட்ரூம்ல அண்ணன் இருக்காரே. இருந்தா இருந்துட்டு போட்டும். அதனால என்ன? எல்லாமே அவர் முன்னாடியே நடக்கணும். அப்பதான் அவருக்கும் தெரியும். வா போலாம். அண்ணி சொன்ன கேளுங்க அண்ணி. நான் என்ன சொல்றேன்னா நீ எதுவும் இது பேசாத. சரியா இருக்காது அண்ணி. எல்லாம் நான் நான் சொல்றத பாத்துக்கிறேன். கொஞ்சம் கேளுங்க. வா கேளுங்க சொல்றேன்ல. ப்ளீஸ் அண்ணி. இங்க வேணாம் அண்ணி. அண்ணன் ஒண்ணும் இருக்காரு ஆகாது. அண்ணி. இங்க நீ வேணாம் முதல்ல அண்ணி. உட்காரு. நான் சொல்றத கொஞ்சம் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கங்க. உட்காரு. இங்க வேணாம்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன்ல. வேணாம் அண்ணி. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாரு. நீ பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. இல்ல அண்ணி. நீ படுத்துக்கோ. இல்ல சொல்றது கேளுங்க ஒண்ணும் ஆகாது. அண்ணி. ஏய் சுரேஷ், என்ன காரியண்டி பண்ற? தூ, வெக்கமா இல்ல? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? உங்ககிட்ட நான் டயர்ட் ஆயிட்டேன். எவ்வளவு தடவை சொல்றது எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு? அது உங்களால முடியாதுல்ல? ஏய், பிரச்சனை இருக்கிறது எனக்கு இல்ல, உனக்கு தான். உனக்கு தெரியுமா, நீ எந்த டாக்டர்கிட்டலாம் செக் பண்ண போனியோ, நானும் எனக்கு செக் பண்றதுக்காக அதே டாக்டர் கிட்ட போனேன். அந்த டாக்டர் தான் சொன்னாங்க உன்னோட கர்ப்பப்பையில டியூமர் இருக்குன்னு. டியூமரா? ஆமாண்டா, டியூமர் தான். ஒருவேளை உனக்கு குழந்தை பிறந்தா ஒண்ணு அந்த குழந்தை பிழைக்கும், இல்லனா நீ பிழைப்ப. இப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணும்னு. குழந்தையா இல்ல நீயா? அப்பவே நான் முடிவு பண்ணேன், உன் உயிருக்கு பிரச்சனை இல்லாம நாம ஏதாவது ஒரு குழந்தைய நமக்குன்னு தத்தெடுத்துக்கலான்னு. ஆனா நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா என்னையும் மன்னிச்சிடுங்க அண்ணா. அண்ணி கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சனே தவிர சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. அந்த கஷ்டத்தை மறக்கணுன்றதுக்காக தான் குடிக்கிறதுக்கு நான் பழகிக்கிட்டேன்டா. ஆனா இப்ப இந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு. அண்ணா ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க. நீங்களும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னால நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் போறேன் அண்ணா.